ஹாய் வணக்கம். ஸோ ரிசர்வேஷன் நம்ம டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ. சரியா? ஓகே. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ரிசர்வேஷனுடைய செகண்ட் பார்ட் இது. ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருப்பேன். அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறமா இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஓகே. இப்போ எது வரைக்கும் பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில்? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எப்படிலாம் ரிசர்வேஷன் இருந்தது. அப்புறம் வந்து இப்போ ரிசர்வேஷன் டைமில் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படி பார்த்துடலாம். சரியா? ஓகே. எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் சீட்ஸ், அரசியல் இடங்களில் ஸ்டேட்லேயும் சென்டர்லேயும் கொடுக்கப்பட்டது தான் இந்த எஸ்சிக்கு எஸ்டிக்கும் தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஆரம்ப காலத்தில். ஓகேவா? அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேவோட ஆரம்ப காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஜாபும் எஜுகேஷனும் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? ஜாபு, எஜுகேஷனு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 3 விஷயம். இப்போ இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். அப்போ ஜாபு, எஜுகேஷன் வந்து ஜாபு வந்து கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் 16 clause 4 நம்ம எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் படிச்சிருப்போம். ஜாபுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்றாங்க. சரியா? எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேயும் சரி, ஸ்டேட்லேயும் சரி. ஓகே. அதே போல் இது எப்படி இது என்னெல்லாம் சொல்லுது நான் போக போக விளக்குறேன். சரியா? எஜுகேஷனில் சென்டரில் கிடையாது. ஓகேவா? ஆனால் ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. த்ரூ எது வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஜிஓவில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? 1928 to 50 வந்து இந்த அடிப்படையில் தான் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு ஜாப்லேயும் எஜுகேஷன்லேயும் தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மாற ஆரம்பிச்சுது. ஓகேவா? அது எதுக்கப்புறம்னா சம்பக்கம் துரைராஜன் கேஸ்க்கு அப்புறம் தான் மாற ஆரம்பிச்சுது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? தமிழ்நாடு தென் மெட்ராஸ் பிரசிடென்சி ஆல்ரெடி ஹேட் ஏ ரிசர்வேஷன் சிஸ்டம் கால் தி கம்யூனல் ஜிஓ. ஓகேவா? அது எது வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்குன்னா 1915க்கு அப்புறம். அதுக்கப்புறமா தான் அதை தூக்கிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தூக்கிடுவாங்க. எந்த கேஸில் அப்படின்னா சம்பக்கம் துரைராஜன் கேஸ். இது முக்கியமான லேண்ட்மார்க் கேஸ். சரியா? ஓகே. இந்த கேஸில் என்ன ஆச்சு அப்படின்னா முக்கியமான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. செண்பகத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் கேஸ் ரெட் பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட்டில். அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன். அவருக்கு மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்காத போயிடும். எஜுகேஷனில் அவருக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல. மெடிக்கல் சீட்டு அவர் கிடைக்காத போனதால் அவர் கேஸ் போட்டுறாரு. நான் நல்ல மார்க் எடுத்தோம், எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. 1950 ஜனவரி 26 இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அதை வச்சு அவர் கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா ஆர்டிகல் 15 முறையிடுறாரு. ஆர்டிகல் 15 சொல்கிறாரு. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? டிஸ்கிரிமினேஷன். எதன் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது? ரிலீஜியனு, கேஸ்ட்டு, ரேஸு, லாங்குவேஜ். ஓகேவா? மத ரீதியாகவும், ஜாதி ரீதியாகவும், இன ரீதியாகவும், மொழி ரீதியாகவும் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு வந்து மத ரீதியாக வந்து எதுக்கு என்ன அவர் பிராமணர் அவர் மத ரீதியாக எனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்புறம் ஆர்டிகல் 29 clause 2 மென்ஷன் பண்ணுவார். 29 clause 2 என்ன சொல்லுது? இதே தான். எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது. எதன் அடிப்படையில்? இந்த 4 அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்கு வந்து சீட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த 2 ஆர்டிக்கலை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பகம் துரைராஜன் வந்து கேஸ் போடுறாரு. அவர் கேஸ் வெற்றியும் பெற்றது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிசர்வேஷனை வந்து ஸ்டக் டவுன் பண்ணுது அப்படின்னா இந்த ரிசர்வேஷனை நான் சொன்னேன் இல்லையா? மெட்ராஸ் பிரசிடென்சி ஃபாலோட் தி கம்யூனல் ஜியோ ஆஃப் 1921 பேஸ்ட் ஆன் திஸ் ரிசர்வேஷன் என்ன பண்ணுறாங்க? மெடிக்கல் சீட்டுக்கு மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு சீட் அலோட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தூக்கிடுறாங்க. ஏன்னா இது எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது? டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15 இருக்குது. அப்புறம் ஆர்டிகல் 29 clause 2 இருக்குது. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிடுறாங்க. சரியா? தூக்கினோன்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இன் சம்பகம் துரைராஜன் இஸ் லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் கேஸ் ரிலேட்டட் டு தி ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன். இது அப்பீல் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போயிடுது. சரியா? எது சம்மந்தமான ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் சம்மந்தமாக. இது இஸ் தி ஃபர்ஸ்ட் கேஸ் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா வேர் த சுப்ரீம் கோர்ட் ஸ்டக் டவுன் தி ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபார் வயலேட்டிங் தி கான்ஸ்டியூஷன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சுதந்திர இந்தியாவில் அரசியலமைப்பை மீறியதாக உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் சும்மா இருப்போமா? செம்ம ப்ரொட்டஸ்ட் பெரியார் தலைமையில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து பின்தங்கியவர்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்காம யாருக்கு கொடுப்பீங்க? அப்போ பிராமணர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொட்டஸ்ட் வந்த உடனே இது வந்து நேருவோடைய நாலேஜுக்கு போகுது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
கேஸு இந்தமாரி சுப்ரீம் கோர்ட் வயலேட் பண்ண சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டக் டவுன் பண்ணாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேருக்கு இந்த விஷயம் போன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராரு. அதுதான் என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 15 கிளாஸ் 4, 15 கிளாஸ் 2, 3லாம் நமக்கு தேவையில்ல. அதை நான் பாலிட்டி பார்க்குறப்ப பார்க்கலாம். 15 கிளாஸ் 4 இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த 15 கிளாஸ் 4 என்ன சொல்லுது பாருங்க, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினர் ஓபிசி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. எஸ்சிபிசி தான் ஓபிசி, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு ஆகியோர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னா எஜுகேஷன். ஓகேவா? இந்த திருத்தம் கல்வியில் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை மீண்டும் அரசியலமைக்கு உட்பட்டதாக மாற்றியது. இட் பிளேஸ்ட் இன் தி 9th ஷெடியூல். 9th ஷெடியூலில் நான் என்னன்னு சொல்கிறேன். சரியா? ஓகேவா? இந்தமாரி ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி எஜுகேஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு பாகுபாடு காட்டலாம். அப்போ யாருக்கு பாகுபாடு காட்டலாம்? எஸ்சி எஸ்டிக்கு, எஸ்சிபிசிக்கு என்ன பண்ணலாம்? கல்வியில் பாகுபாடு நீங்கள் காட்டிக்கோங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிளாஸ் 4 ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் நான் அறிமுகப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இதுக்கப்புறமா தான் சென்டரில் இதுக்கு முன்னாடி ஜாப்ல இருந்திருக்கு, பொலிட்டிக்கல் சீட்ஸில் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா 1951 இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா எஜுகேஷன்லேயும் ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ சதவீதம்? அதே சதவீதம் தான். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். பொலிட்டிக்கல் சீட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன், மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது. ஆனால் கல்வியிலையும் ஓகே, வேலை வாய்ப்பில் எதுன்னு அடிப்படையில்னா இட்ஸ் எ பாலிசி டிசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகே, அவங்க டிசைட் பண்ணுறது தான், நாட் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இந்தமாரி 3 விஷயங்கள்லையும் சென்டரில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வர ஆரம்பிக்குது. அது எஸ்பெஷலி யாருக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் சென்டரில் அப்போ கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிசிக்கு இருந்திருக்கு. ஓகேவா? பிசிக்கும் எஸ்சிக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? எது பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடி எப்படி இருந்தது? இப்படி இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா எப்படி கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லி 2 பிரிவினராக பிரிக்கிறாங்க. அது பாருங்கள் இங்கே. ஓகே, தமிழ்நாட்டில் எப்படி பிசிக்கு 25% எஸ்சிக்கு 16% பிரிக்கிறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்லேயும் ஜாப்லேயும். ஓகேவா? அப்புறம் இதே தான் சென்டரில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15%, 7.5% சொல்லிட்டு எஜுகேஷனில் ஜாப்லேயும் பிரிக்கிறாங்க. மத்திய அரசில் இவ்வளோ, மாநில அரசில் இவ்வளோன்னு சொல்லிட்டு சம்பக்கம் துரைராஜன் கேஸ்க்கு அப்புறமாவும் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்புறமாவும் இது மாற்றப்படுது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எதுக்கு ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்பகம் துரைராஜன், சம்பகம் துரைராஜன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான சென்டரில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது, இல்லை எது ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இந்த கேள்விகள் அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இது எந்த ஆர்டிகல் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 340. ஓகேவா? ஆர்டிகல் 340 கீழே இது அமைக்கப்பட்டது தான் எது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். 340ன்றதை நான் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக பார்க்குறப்ப அதை சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காக்கா கலியல்கல் கமிட்டி ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இன் இந்தியா எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான். ஓகேவா? இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்டிகல், அதுக்காக தான். ஓகேவா? எஸ்சிபிசியை எஸ்இபிசியை ஐடென்டிஃபை பண்ணணும், சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு இவர் வந்து 1955 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. சரிங்களா? எப்போ சப்மிட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 சப்மிட் பண்ணுறாரு. இவர் நிறைய பரிந்துரைகளை முன்வைக்கிறார். என்ன பரிந்துரைகளை முன்வைக்கிறார் அப்படின்னா சாதியில் பின்தங்கியவர்களுக்கு, அதாவது சாதி பின்தங்கிய நிலைக்கு முக்கிய அடிப்படையாக இருக்கக்கூடாது, சாதி என்பது பின்தங்கிய நிலைக்கு முக்கிய அடிப்படையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா, அது எதை பேசிஸாக வச்சுக்கணும்னு சொல்கிறாருன்னா தொழில், கல்வி, அப்புறம் வருமானம், வாழ்க்கை நிலைமைகள், இது 4த்தையும் அடிப்படையாக வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் இடஒதுக்கீடை வந்து போஸ்ட் வைஸ் பிரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. குரூப் ஏ, குரூப் பி, அப்புறம் வந்து கீழ் பதவிகள் சொல்லிட்டு லோவர் போஸ்ட்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிக்க சொல்கிறாரு. இதில் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்து கல்வியில் வந்து மெயினாக ரிசர்வேஷன் கொடுங்க, எஸ்பெஷலி த்ரூ தி ஸ்காலர்ஷிப் அவனுக்கு கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் தான். சரியா? அது என்ன கொடுக்குது? அமௌண்ட் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? எஸ்பெஷலி டார்கெட்டட் குரூப்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்போ அதுவும் அவனுக்கு கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. ஓகே, அதுதான் வந்து ஸ்காலர்ஷிப். இப்படிலாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பெண்களுக்கும் சிறப்பு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம வந்து
சென்டர் வந்து அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய காரணங்கள் பின்னாடி இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. சரியா? என்ன பண்ணிட்டாங்க, 1953 வந்து காக்கா கலெக்டர் கமிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 1955 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணலை. கேள்விகள் இப்படி தான் வரலாம். சரியா? ஓகே. சென்ட்ரலில் இது நடந்துச்சு. ஸ்டேட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குழு அமைச்சாங்க. தமிழ்நாட்டில் முதல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டூரிங் தி பீரியட் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவர்கள். சரியா? ஓகே. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 சத்தநாதன் ஆணையம் அப்படின்றத அமைக்கிறார். ஓகே. 1969 தமிழ்நாட்டின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்று அழைக்கப்படும் என்ன கமிஷன் அப்படின்னா சத்தநாதன் ஆணையம். ஓகே. 1969 அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 1971 அதன் அறிக்கையை என்ன பண்ணுறாங்க, ஓகே, ரிப்போர்ட் பண்ணுறாங்க, சப்மிட் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராக இருந்தவர் கலைஞர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே. இவர் என்ன சொல்கிறார், இவர் பண்ண ரெக்கமெண்டேஷன் வந்து இப்போலாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் சென்டர்லேயே ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, போக போக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இவர் ரெக்கமெண்டேஷன் வந்து நிறைய இப்போ இம்ப்ளிமெண்ட், அது 1971 அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை, ஆனால் ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரியா? அது எப்போ ஃபஸ்ட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாருன்றதை பார்த்துடலாம். சரியா? அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கமிஷன் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிசி, இப்போ பிசி எம்பிசின்னு சொல்லிட்டு நம்ம பிசி எஸ்சின்னு ஃபஸ்ட்டு இப்போ பிரிச்சுட்டு இருக்கோம். நம்ம எப்படி இப்போ ரிசர்வேஷன் இருக்குது, இப்படி தான் இருக்குது. பிசிக்கு 25%, எஸ்சிக்கு 16% இருக்குது. இப்போது இந்த சத்தநாதன் கமிட்டி எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிசிலேயே நிறைய பேர் வந்து நிறைய வந்து வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபார்வர்டராக ஆகிட்டாங்க, நிறைய வந்து பொருளாதார ரீதியாக நிறைய பேர் வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்தது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தநாதன் கமிட்டி. இட் வாஸ் அப்சர்வ் தட் வெல்த்தியர் அண்ட் அட்வான்ஸ்டு பிசி குரூப்ஸ் என்ஜாய்டு மோர் பெனிஃபிட்ஸ் தென் புவர் பிசிஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட் பேக்வர்ட் குரூப்ஸ் வேர் நாட் கெட்டிங் தி எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த பின்தங்கிய வகுப்பினர்களையே மிகவும் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போகுது. இது சம்பந்தமாக நம்ம ஆய்வு செய்யணும், அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சத்தநாதன் கமிட்டி, சத்தநாதன் குழு. சத்தநாதன் குழு என்னென்ன சொல்லிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிச்சு, பேக்வர்ட் கிளாஸை டிவைட் பண்ணு. என்ன டிவைட் பண்ணு அப்படின்னா பிசியும் எம்பிசியும் டிவைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தநாதன் கமிட்டி தான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ஆனால் இட் டசன்ட் இம்ப்ளிமெண்டட் டியூரிங் தட் பீரியட். அப்போது வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. ஆனால் இது என்னது, திஸ் இஸ் தி ஒரிஜின் ஆஃப் த எம்பிசி கேட்டகரி இன் தி தமிழ்நாடு எம்பிசி பிரிவின் தோற்றம் இதுதான். சரியா? ஓகே. வேறு என்ன ரெக்கமெண்டேஷன் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், பிசி ரிசர்வேஷனை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா 25% குறைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதனால் இதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே டிஎம்கே என்ன பண்ணியிருக்கோன்னா பிசி ரிசர்வேஷனை 25லேருந்து 31 மாற்றிருக்கும். ஓகேவா? எஸ்சி ரிசர்வேஷனை வந்து 16%லேருந்து 18% மாற்றிட்டுருக்காங்க. ஆனால் இவரோட ரெக்கமெண்டேஷனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சத்தநாதன் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பிசி ரிசர்வேஷன் குறைக்க சொல்லுவார். பட் ஆனால் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. திஸ் வாஸ் டன் பிஃபோர் தி கமிஷன் ரிப்போர்ட் வாஸ் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். சத்தநாதன் கமிஷன் அறிக்கை முழுமையாக செயல்படுவதற்கு முன்பே இதை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ ரிசர்வேஷன் இப்போ என்னவா மாறிடுச்சு, 31% மாறிடுச்சு, 18% மாறிடுச்சு எஸ்சிக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ சதவீதமாக இருக்குது, இப்போது 41% வந்து நிற்குதா? ஓகே, சூப்பர். ஓகே. இதுக்கப்புறமா எம்ஜிஆர் காலத்து ஆட்சி வருது. 1980s பீரியடில் எம்ஜிஆர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரொவைட் செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் தி எம்பிசின்னு கேட்பார். யார் பார்த்தீங்கன்னா சத்தநாதன் கமிட்டியில். இதுவும் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று, அதுக்கப்புறம் இதை சொல்லிடுறேன், இவர் ரெக்கமெண்டேஷன் முடியல. இன்னொன்று முக்கியமான ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா க்ரீமி லேயர்ன்றதை கொண்டு வாங்க, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வந்து சத்தநாதன் கமிட்டி வந்து எம்பிசியை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த பாலேடு அடுக்கு பிரிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அப்படின்னு க்ரீமி லேயர்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த க்ரீமி லேயர் கான்செப்டையே சத்தநாதன் கமிட்டி தான் முன்னோடியாக இருந்திருக்கு. தமிழ்நாடு தான் முன்னோடி இந்தமாதிரி க்ரீமி லேயர் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணால். தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அது வேறு விஷயம். ஓகே, தமிழ்நாட்டில் எம்பிசி பிசின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுட்ருக்கோம். ஆனால் அங்கே வந்து சென்டரில் வந்து இந்த க்ரீமி லேயரில் பிரிக்கிறாங்க, இந்த ஓபிசி கேட்டகரியில். சரியா? பாருங்கள், மண்டல் கமிஷனுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே சத்தநாதன் பரிந்துரைத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மண்டல் கமிஷன் போக போக பார்ப்போம். பொருளாதார ரீதியாக முன்னேறிய பிசி குடும்பங்களுக்கு இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அப்போ தான் யாருக்கு போய் சேரும், அது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு போய் சேரும். ஓகேவா? பாருங்கள், திஸ் இஸ் இந்த க்ரீமி லேயர் யோசனை ஆரம்ப பதிப்பாக கருதப்பட்டது. சரியா? ஓகே.
இதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 காலகட்டத்தில் ரிசர்வேஷன் வந்து இந்த ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது சொன்னேன், 31% இருந்தது சொன்னேன்னா, அந்த 31%ல் 1982ல எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க? எம்ஜிஆர் காலத்தில் 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது மேஜர் சேஞ்சஸ் இந்த ரிசர்வேஷன் நடந்துருச்சு. அப்போ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68% கிட்ட. சரியா? அப்போது 19 அது அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் வந்து எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் கலைஞர் பீரியடில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்க, எம்ஜிஆர் பீரியடில் இவ்வளோ கொண்டு வந்து நிறுத்தினாங்க. சரியா? இதே காலகட்டத்தில் தான் இன்னொரு கமிஷன் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசங்கர் கமிஷன். ஃபர்ஸ்ட் கமிஷன் எது தமிழ்நாட்டில்? ஃபர்ஸ்ட்டு பிற்படுத்த ஆணையர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தநாதன். எம்ஜிஆர் காலத்தில் அமைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசங்கர் ஆணையம். அம்பாசங்கர் ஆணையம் யார் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ். இதுதான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்ட செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். இதுவும் அடிப்படை. ஓகேவா? இதில் தான் வந்து எவ்வளோ விதமான கேஸ்ட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சதவீதம் வழியாக வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து அம்பாசங்கர் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணோம். சரியா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உங்கள் ஆய்வின் அடிப்படையில் ஆணையம் சமூகங்களின் விரிவான வகைப்பாட்டை தயாரித்தது. பாருங்க, பிசிக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், டிஎன்சி டீநோட்டிஃபைடு கமிட்டின்ற கான்செப்டில் கொண்டு வராங்க. அது டீநோட்டிஃபைட் கமிட்டினா பிரிட்டிஷ் காலங்களில் பிரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர். அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீநோட்டிஃபைடு கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எஸ்சிக்கள், எஸ்டிக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 298 சமூகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வின் அடிப்படையில் முடிவு செய்கிறாங்க. அது மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா 67.15% இருக்குது. பேஸ்ட் ஆன் த சர்வே, அம்பாசங்கருடைய சர்வே ரிப்போர்ட்டில் இது சொல்லுது. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை வந்து கொஞ்சம் நான் என்ன பண்ணுவோம், டைவர்சிஃபை பண்ணுங்கள், நிறைய வந்து விரிவாக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாசங்கர் கமிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 2 கமிஷனோட அடிப்படையில் தான் 1989 ஒரு மேஜர் சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதே காலகட்டத்தில் தான் ஒரு கேஸும் போடுவாங்க. அதை போக போக நான் காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள், இந்த 2 கமிஷனோட ரிப்போர்ட் தான் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? மேஜர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் தி கம்யூனல் ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் தி தமிழ்நாடு. ஓகேவா? வகுப்பு வார இடஒதுக்கீடு முறையில் பெரிய கட்டமைப்பு மாற்றங்களை இது செய்தது. ஓகேவா? பாருங்கள், சத்யநாதன் கமிட்டிலையும் அம்பாசங்கர் கமிஷன்லையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது ரெக்கமெண்டேஷனை வச்சு நம்ம வந்து பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா பிசி அண்ட் எம்பிசி ப்ளஸ் டீநோட்டிஃபைட் கமிட்டிஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். திஸ் ஹெல்ப் தி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் யார் 1 இயர் இவங்களுக்குலாம் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? எஸ்சி, அதாவது இது எஸ்சி சமூகம். சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, எஸ்சின்னு வரும். சரியா? ஓகே. ஸோ இவங்களுக்கு எப்படின்னா 1989ல் 1987ல் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். 1987ல் வன்னியர் சமூகத்தினர் 1 இயர் அப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பெரிய போராட்டம் நடக்கும். வன்னியர்களுக்கு பெரிய ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த டிமாண்ட்லாம் ரைஸ் பண்ணதால் தான் கலைஞர் காலகட்டத்தில் 1989ல் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அந்த சேஞ்சஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, அதாவது 50% இருந்துச்சா பிசிக்களுக்கு, அதில் 30-20ன்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறாங்க. ஓகேவா? எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு ஒரு கேஸ் போடுவாங்க. எஸ்டிக்கு தனியாக ரிசர்வேஷன் வரும்னு கேட்பாங்க. அதனால எஸ்டிக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ இது எல்லாமே கவுண்ட் பண்ணி வராங்க. 30, 50, 68, மொத்தம் 61% வந்து நிற்குது. கரண்ட்டாகவும் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ 69%ஓட வரலாறு புரிஞ்சுதா? இப்போ வந்து சென்டருக்கு போயிடலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு முடிச்சாச்சு. 2 கமிஷனை பார்த்தோம். எப்படி ரிசர்வேஷன் வந்து இன்பிட்வீன் கேப்பில் எப்படிலாம் மாற்றினாங்கன்றதை பார்த்தோம். அப்போ அப்படியே சென்டருக்கு தாவும். சரியா? சென்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இன் 1977 பிபி மண்டல்ன்றவர் பிந்தேஸ்வாரி பிரசாத் மண்டல் அப்படின்ற சேர்மனை போட்டு யாருன்னா மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஐடென்டிஃபை பண்ணு காக்கா கலியல்கள் கமிட்டிக்கு அப்புறம் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இன் இந்தியா சென்டர் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிபி மண்டல் கமிஷன். எதுக்காக அதே 314 அடிப்படையில் தான் இந்த கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எஸ்சிபிசி ஐடென்டிஃபை பண்ணுறது. எஸ், இவங்களோட ரிப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 52% இவங்களோட வேலை என்னென்னா சோஷியலி, எஜுகேஷனல், எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸ் கண்டுபிடிங்கப்பா. ஓகேவா? நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிபி மண்டல் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் நடவடிக்கைக்கு என்ன பண்ணுறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க. சரியா? ஓகே. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஃபைண்டிங்ஸை பாருங்கள். பாப்புலேஷன் சதவீதத்தில் மொத்தம் 52% ஓபிசி இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுங்க, அட்லீஸ்ட் இதை பாதியாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபி மண்டல் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஓபிசி சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட்ஸ் சிமிலர் டு எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. எதில் அப்படின்னா எதில் பின்தங்கி இருக்காங்கன்னா இதில் தான் அரசு வேலைகளில், நிர்வாகங்களில், கல்விலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிபி மண்டல் அவர்கள் இவருடைய கமிட்டியில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவரோட கமிஷன் மூலிமா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா 27% அட்லீஸ்ட் அதை பாதியாச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையும் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் எஜுகேஷன்லையும் சரி எஜுகேஷன்லையும் ஜாப்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசின்னு ஒரு கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பிபி மண்டல் கமிஷன் தான். ஆல்ரெடி SC STக்கு 22.5%, 15%, 7.5% இருக்குது. ஓகே, இது வந்து கூட வந்து எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க 27%. அப்போ 49%, 5% வந்து ரிசர்வேஷன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து 1980 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. பட் அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகேவா? எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு டிகேடுக்கு அப்புறமா யாருடைய கவர்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேவா விபி சிங் காலகட்டத்தில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வேறு என்ன பிபி மண்டல் சொன்னார்ன்றதையும் பார்த்துடலாம். சரியா? எக்கனாமிக் க்ரைட்டீரியா இஸ் நாட் ப்ரைமரி, ரிசர்வேஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் சோஷியல் பேக்வர்ட், நாட் அதாவது பொருளாதாரத்தை. ஆனால் பொருளாதார ரீதியாக இப்போ வந்து கொண்டு வந்துடுறாங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா பொருளாதாரத்தை அடிப்படையாக எடுக்க வேண்டாம் அப்படின்றத இவர் முன்வைக்கிறார் பாருங்க. ஓகேவா? பொருளாதார நிலையை கொண்டு அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணக்கூடாது, இடஒதுக்கீடை வழங்கப்படாமல் சமூக ரீதியாகவும் மற்ற ரீதியாக அது பொருளாதார ரீதியாக வேண்டான்னுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவர் கொண்டு வந்துட்டார் பாருங்க, சத்யநாதன் சொன்னதை இங்கே இவர் கொண்டு வந்துட்டார். ஓகே, ஓபிசிகளில் செல்வந்தர்கள் முன்னேறிய பிரிவினர் இடஒதுக்கீடு சலுகையிலிருந்து விலக்கப்பட வேண்டும். அந்த கான்செப்ட் தான் க்ரீம் லேயர் கான்செப்ட். இது வந்து சட்டம் ஆச்சு 1930. இதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் போக போக. சரியா? க்ரீம் லேயர் கான்செப்டை பிபி மண்டல் அவர்களும் கொண்டு வராரு. இதை நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா விபி சிங் கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸும் வந்து உருவாக ஆரம்பிச்சிது. சரியா? ஓகேவா? இப்போ என்ன ஆச்சுன்னா விபி சிங் அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரா, என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் இங்கே காட்டுற பாருங்க. பிஃபோர் என்ன இருந்தது, இப்போ என்ன ஓபிசி SC STக்கு வந்து ரிசர்வேஷன் ஓபிசின்ற ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க. 27% ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க எஜுகேஷன்லேயும் ஜாப்லேயும். சரியா? இப்போ என்ன ஆச்சுன்னா எஃப்சி அப்படின்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஓபிசிக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுத்துட்டீங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் பின்தங்கியாகவே இருக்கணுமா? அதுதான் அவங்க என்ன பண்ணாருன்னா நரசிம்ம ராவ் வந்து எஃப்சிக்கு வந்து 10% ரிசர்வேஷன் கொடுப்பார். இதுதான் வந்து எக்கனாமிக்கல் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பார்ப்போமா. அதுக்கப்புறமா தான் இதை இம்ப்ளிமெண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக இது வந்து அபோலிஷ் பண்ணிடுவாங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் கரண்ட்டாக இப்போ வந்து இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. எஃப்சிக்குன்னு சொல்லிட்டு 10% இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்துவார் நரசிம்ம ராவ் கவர்மெண்ட்டு. அதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ரெண்டுமே கிளாஷ் ஆகிடும். ஓபிசி பிரிவினருக்கும் எஃப்சிக்கும் கிளாஷ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு கேஸ் வரும். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சாணி கேஸுன்றது வரும். இந்த இந்திரா சாணி கேஸில் என்ன கேட்பாங்க இந்த அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜேர்னலிஸ்ட். சரியா? இவங்க என்ன அதாவது இப்போ வந்து கேசஸ் சம்மந்தமாக பார்த்துடலாம். இப்போ முக்கியமான கேசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பகம் துறை தமிழ்நாட்டில் ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து வேறு என்னெல்லாம் கேஸுன்றது கேசஸ் ரிலேட்டட் டு ரிசர்வேஷன்ன்றதை நம்ம தனியாக பார்த்துடலாம். சரியா? முதல் கேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சாணி கேஸ். இந்திரா சாணின்றது அவங்க ஜேர்னலிஸ்ட்டு. அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதே கான்ஸ்டியூஷனை வச்சு தான் சேலஞ்ச் பண்ணுறாங்க. என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சட்டத்தின் முன்பு சமம் தானே, எதற்கு நீங்கள் வந்து இப்படி வந்து ரிசர்வேஷனை வந்து பிரித்து ஒரு பிரிவினை உண்டாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடுறாங்க. இந்தமாரி ஒரு கலவரம் உண்டாயிருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ரிட் போடுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சாணி அவர்கள் வந்து கேஸ் போடுறாரு. சரியா? ஓகே, அப்போ இது சுப்ரீம் கோர்ட் என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இது. சரிங்களா? என்ன சொல்கிறாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்னென்ன சொல்லிட்டு பாருங்கள், 27% ரிசர்வேஷனை அக்செப்டட். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, இது முதல் பாயிண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரியா? அதுக்கு அடுத்தது க்ரீமி லேயர் மஸ்ட் பி ரிமூவ்டு. ஓகேவா? அதுதான் என்னது பிபி மண்டல் கமிஷனில் சொன்னது தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. பிபி மண்டல் கமிஷனில் சொல்லப்பட்ட க்ரீமி லேயர் கான்செப்ட் மாரி க்ரீமி லேயர் அந்த பிரிவினர் வந்து பிசி ரிசர்வேஷன்லேருந்து தூக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஓகேவா? 50% ரிசர்வேஷன் என்ன பண்ணணும்? ஓகேவா? இதுக்கு மேலே வந்து போகவே கூடாது. பொதுவாக இடஒதுக்கீடு 50% விட அதிகமாக இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது
முக்கியமான பாயிண்ட்டு எல்லாமே முக்கியமானது தான் ஓகேவா. நோ ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் ஓகேவா. பதவி உயர்வுகளில் பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க. எதில் கொடுங்க அப்படின்னா நுழைவுத் தேர்வில் மட்டும் கொடுங்க, என்ட்ரி பாயிண்டில் மட்டும் கொடுங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, அவங்க ப்ரொமோஷனில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கிய ரூல்ஸை போடுறாங்க. முக்கியமாக இதெல்லாம் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க இதில். அப்போ வேற என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் கேன் பி தி இண்டிகேட்டர் ஆஃப் தி பேக்வர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதி என்பது பின்தங்கிய நிலையின் குறிகாட்டியாக இருக்கலாம், ஒரே காரணி அல்ல, ஆனால் ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, இஷ்டத்துக்கு நிறைய கிளாஸஸ் வந்து கொண்டு வராதீங்க, முறையான ஆய்வு செய்யாமல் அரசாங்கம் புதிய வகுப்புகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த பிசி வந்து ஓபிசிஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க 27 ரிசர்வேஷன். இதுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வ ஆணையத்தை கொண்டு வாங்க. தேசிய அளவில் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக இருக்க வேண்டும் ஒரு ஆணையத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து ஸ்டாச்சுட்டரி கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க, என்சிபிசின்னு சொல்லிட்டு, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸும் கொடுத்துருவாங்க, அரசியலமைப்பு தகுதியும் அது கொடுத்துருவாங்க. அது போக போய் எப்போ கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்துருவோம் சரியா. மொத்தம் 7 சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 20% இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, கிரீமி லேயர் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க, இது 50% மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஓபிசிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, பதவி உயர்வுகளை இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கேஸ்ட் மட்டும்தான் வந்து கேஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிசர்வேஷனுக்கு அடிப்படையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு புதுசாக ஒரு கேஸ்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்துடாதீங்க, நல்ல ஒரு ஆய்வு செய்யாமல் சயின்டிஃபிக் ஸ்டடி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்றத கேட்குறாங்க ஓபிசிக்கு சரியா. இதுக்கு வந்து கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணோம் இல்லையா. எஸ், கவர்மெண்ட் ரிப்ளைடு. என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ், இந்திரா சாணி தீர்ப்புக்கு பிறகு அரசு அளித்த பதில்கள். ஓகே, ஒரே ஒரு சட்டப்பூர்வ அமைப்பை உருவாக்கியது 1993ல் ஓபிசி, அதாவது எஸ்சிபிசின்னு சொல்லுவாங்க ஓகே, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு என்சிபிசிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடை கொண்டு வராங்க. ஒரு ஸ்டாக்யூட்டரி பாடியை கொண்டு வராங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சுல, எ பெர்மனன்ட் கமிஷன் மஸ்ட் ஹேண்டில் தி இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த ஓபிசி கமிட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க, சட்டப்பூர்வ அமைப்பு, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு 14 ஆகஸ்ட் 1993 கொண்டு வராங்க. இதுக்கு என்ன கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸும் கிடைக்கும். அது என்ன அமெண்ட்மெண்ட்ன்றதை நான் சொல்கிறேன் போக சரியா. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 27% ரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் சர்வீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விபிசி பாருங்க, விபிசி கவர்மெண்ட் ஆல்ரெடி ஆர்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 27% ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எதுக்கு பாருங்க, திஸ் அப்ளை டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். பாருங்க, இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நேஷன் வைடு கோட்டாவாக மாறிடுச்சு ஓகேவா. 27% என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா. பர்சன்டேஜ் இது 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள், க்ரீமி லேயர் கான்செப்ட் அப்படின்னு கேட்டாங்கல்ல. க்ரீமி லேயர் அதாவது பாலேடு அடுக்கு பிரிவினரை வந்து என்ன பண்ணணும், லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே இருக்கிறவங்கள தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு குழு அமைச்சாங்க கவர்மெண்ட்டு. அது ரொம்ப முக்கியமான குழு. அது என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நந்தன் குழு. சைமல்டேனியஸாக 1993 1 லேக்குன்னு வைக்கிறாங்க, 2004 2.5 லேக்கு அப்படின்னு சைமல்டேனியஸாக அப்படியே போக 2022 8 லட்சம் வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 8 லட்சத்துக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னது க்ரீமி லேயரில் வந்துடுறீங்க. க்ரீமி லேயர் இல்லை நான் க்ரீமி லேயரில் இருக்கீங்க, 8 லட்சத்துக்கு கீழேன்றதை இன்கம் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா, இதன் அடிப்படையில் தான். அது அடிப்படை விளங்குனது யாருன்னா இந்திரா சாணி சேர்ந்து ரூல் பண்ணது. அதன் அடிப்படையில் கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது, ராம்நந்தன் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சரியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் வந்து ஓபிசிக்கு கொடுக்காத, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு நாங்கள் ப்ரொமோஷன் தருவோம், ஆனால் நாங்கள் யாருக்கு தருவோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு தரத்துக்கான உரிமை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அக்செப்டட் தீஸ் ஃபார் தி சென்ட்ரல் சர்வீஸ். லேட்டர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அலௌட் எஸ்சி எஸ்டி ப்ரொமோஷன் ரிசர்வேஷன் பட் நாட் ஃபார் தி ஓபிசி ஓகேவா. பார்த்துக்கோங்க, ஓபிசிக்கு கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு இருக்குது. த்ரூ தி அமெண்ட்மெண்ட் என்னென்ன அமெண்ட்மெண்ட் 77 81 82 85th அமெண்ட்மெண்ட்டில் சைமல்டேனியஸாக கொடுத்துட்டு வராங்க சரியா. ஸோ அது எப்படி இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் போக இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரப்போ நான் சொல்கிறேன் சரியா. இம்பார்ட்டன்ட் கேசஸ் வரும்போது இதை நான் விளக்குறேன், என்னென்ன அமெண்ட்மெண்ட் என்னென்னலாம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்க, இப்போ எஜுகேஷன்லேயும் என்ன பண்ணுறாங்க, கல்வியிலையும் இடஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இடஒதுக்கீடு வேணும் இல்லையா ஓபிசிகளுக்கு, அதே தான். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். 93வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2005 ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொண்டு வராங்க ஓகேவா. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் கொண்டு வராங்க 27 ஓபிசி ரிசர்வேஷன் இன் தி ஓகேவா ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டிஸ் ஐஐடி ஐஐஎம்ஸில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 27% ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க த்ரூ தி எந்த அமெண்ட்மெண்ட்டு 93rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 clause 5 15 clause 4ல் எஜுகேஷனில் சொல்லுது. ப்ரைவேட் எஜுகேஷன் எது சொன்னால் 15 clause 5 சொல்லுது. நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்குறப்ப நம்ம இதை பார்த்துடலாம் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்ஸுகளாக இருந்துச்சுங்க சரியா. ஓகே, அதுக்கப்புறமா முக்கிய கேசஸில் கேஎன் விஜயன் கேஸும் ஒன்று இருக்குது சரியா. இந்த கேஎன் விஜயன் கேஸ் எதுனா தமிழ்நாடு தொடர்புடையது ஓகேவா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் லாஸ்ட் பார்ட்டை நம்ம பார்த்து முடிச்சிடுவோம் சரியா. ஸோ இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. இம்பார்ட்டன்ட் கேஸஸில் இந்திரா சாணி கேஸஸ் என்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வேறு என்னதான் பார்த்தோம், இந்த தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் 69% எப்படி வந்துச்சு, யாருடைய கமிஷன் மூலிமா ரெக்கமெண்டேஷன் மூலிமா வந்துச்சு அப்படின்றத நம்ம அழகாக பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லென்த்தியாக போனால் நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து அடுத்த பார்ட்டை லாஸ்ட் பார்ட்டை முடிச்சேன். 3rd பார்ட்டோட ரிசர்வேஷன் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் விடலைங்க ஓகே. இதை பார்த்துட்டிங்கன்னா ரிசர்வேஷன் எங்கேயுமே போய் நீ படிக்க தேவையில்லை சரியா. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்துலேருந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அதுதான் இந்த கேஎன் விஜயன் கேஸில் என்ன நடந்துச்சு. இப்போ இம்பார்ட்டன்ட் கேசஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதில் கேஎன் விஜயன் கேஸ் ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ். இப்போ இந்திரா சாணி கேஸ் பார்த்துட்டோம். இந்திரா சாணி கேஸ் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம் சரியா. அடுத்தது வந்து கேஎன் விஜயன் கேஸை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 3rd பார்ட்டில் ரிசர்வேஷன் நம்ம சந்திப்போம். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.